தேவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு? அவரை எதிர்க்கிறவர்களை பார்த்து தேவன் என்ன பண்ணுறாரோ, ஐயோ எதிர்க்கிறானுங்களே அப்படின்னு, நம்ம வேலையை தடுத்து நிறுத்துறானே, ஓ பாரு என்ன அருமையாக இவங்களாம் சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்காங்க, என்ன அருமையான ஊழியம் இருக்குது, இதை போய் எதிர்க்கிறாங்களே, ஐயோ ஏதோ ஆகிட போடுது, பயந்துட்டு இருக்காரா? அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரா? அழுதுகிட்டு இருக்காரா? சிரிக்கிறார். தேவன் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். தேவனுக்கு இது ஒரு வேடிக்கையாக இருக்கு, என்ன முட்டாள் இப்படி எதிர்க்கிறானே அப்படின்னு சிரிக்கிறார். அப்போ தேவன் சிரிக்கிற அளவு இருந்தார்னா அப்போ நாம் குறைஞ்சது அழக்கூடாது. குறைஞ்சபட்சம் நாம் சரி அவரே சிரிக்கிறாருன்னா அட்லீஸ்ட் நம்ம தைரியமாக இருப்போம். நம்முடைய லீடர் அவர் தான் இல்லையா? ஆகவே தேவன் அந்த 4ஆம் வசனத்தை வச்சு ஜெபிப்போம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். முதல்ல அந்த பரலோகத்தில் எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். அதுதான் இது வேறு லெவல். பிரச்சனைகள் இந்த லெவல் நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் இப்படி பார்த்து சிரிக்கிறார். என்ன வேடிக்கையாக இருக்குது இது. சரி பண்ணு. ஆண்டவர் அவர்களை இகழுவார், கேலி செய்கிறார். நான் சங்கீதம் 2 பற்றி பேசுகிறேங்க, நீங்கள் எதுமோ நடத்திட்டு இருக்காதீங்க. 2ஆம் சங்கீதத்தை பற்றி பேசுகிறேன். இது நம்ம வாழ்க்கையை பற்றி கிடையாது, நம்ம சபையை பற்றி முதலாவது கிடையாது. இது தேவனுடைய மாஸ்டர் பிளான். மாஸ்டர் பிளான் அதை நம்ம சூழ்நிலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கணும். பட் இதை பற்றி தான் அப்படி நினச்சக்கூடாது. இது ரொம்ப பெரிய இதுங்க, இது ட்ரூத், இந்த சத்தியம் ரொம்ப பெரிய சத்தியம். தேவனுக்கு சில பெரிய பெரிய நோக்கங்கள் இருக்குது. ஆகவே அவருடைய நோக்கத்தோடு கனெக்ட் ஆகிறவங்க எதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்லை, எதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா தேவன் ஒரி பண்ணுறதில்லை, அவர் சிரிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நாம் அழக்கூடாது, நாம் தைரியம் கொள்வோம். அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்போம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். தேவனே அவர் துதியுங்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் என்பதை உணர்ந்து அவரை துதியுங்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவர்ல வீற்றிருக்கிறவர், சிங்காசனத்தில் வீற்று ஆளுகிறவர், நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறவர். ஓ எல்லாமே அவருடைய பாதபடியில் கீழே இருக்குது, அவர் கீழே பார்த்து நகைக்கிறார். ஓ ஆண்டவரை துதிக்கிற ஆண்டவரே, பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன், சிங்காசனத்தில் வீற்று ஆளுகிற தேவன், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா நீர். ஓ உமக்கு முன்பாக மனிதன் என்ன, உமக்கு முன்பாக